வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி சாட்டர்டே எபிசோடில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரோஸ்டிங் தாங்க இன்றைக்கி ஃபுல்லாக. ஏன்னா அந்த கோட்டை, அந்த செங்கல், அந்த பிரிக்ஸோட விளையாட்டை வந்து இவங்க யாருமே நல்லா விளையாடல. எஃபர்ட் போட்டு நம்ம விளையாடினது யாருன்னா ஜாக்லின் விளையாடினாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அன்ஷிதா பவித்ரா ரொம்ப நேரம் டஃப் கொடுத்தாங்க. அவங்க கேமை தப்பாக விளையாடி கூட இருக்கட்டும், ஆனால் டஃப் கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட மோதனது யாருன்னு பார்த்திங்கன்னா மஞ்சரியும் ஜாக்லினும். ஜாக்லின் கூட கொஞ்சம் இடம் பார்த்து தடம் பார்த்து தான் போனாங்க. ஆனால் மஞ்சரி செம்ம டஃப் கொடுத்தாங்க. எல்லாருமே நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோலேயே அப்படி தான் போட்டிருக்கோம் பாருங்கள். கேம் வந்து விளையாடுங்கடான்னு சொல்லி ஒவ்வொரு டாஸ்க்கும் கொடுத்தாலும் எல்லா டாஸ்கையும் சொதப்பி வச்சு அந்த டாஸ்க்கை விளையாடாமல் இருக்காங்க. அதனால தான் அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸை என்ன பண்ணுவார், உங்களுக்குள்ளே நீங்களே விளையாடிக்கிங்க, உங்களுக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீ பாஸ் இனிமேல் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கேப்டன்சியை வந்து ரத்து பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அது எவ்வளோ அசிங்கம் பாருங்கள். ஒரு என்ன சொல்லுதா, எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குன்னு பிக் பாஸே அதை வருத்தமாக சொல்கிறாரு. அத்தனை தடவை இவங்க ஒவ்வொரு வாரமும் இப்படி சொதப்பி சாரி சொல்லிடுவாங்க. இல்லை எப்படியான டஃப் பண்ணி ஒரு டாஸ்க்கு கொடுக்கணும்னு பார்த்தா கூட அதை எப்படி மொக்க பண்ணி விளையாடணுன்றதை வந்து இந்த டீம் தாங்க. அதாவது இவங்களுக்குள்ளே பிளான் பண்ணிக்கிறாங்க. இந்த டீமை இந்த வாரம் வந்து இவங்களுக்கு விட்டு கொடுத்துடலாம், அதனால நம்ம வந்து அடுத்த வாரத்துக்கு நம்ம பார்த்துக்கலாம், அடுத்த வாரத்துக்கு இவங்க நமக்காக விட்டு கொடுப்பாங்கல்ல அப்படின்ற மெத்தடில் தான் இந்த கேமும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா ஜாக்லின் தான். ஒரு அக்ரிமெண்ட்டு டீலிங்கே போடுறாங்க முத்துக்குமார் கிட்ட. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது முத்து, எனக்கு இந்த வாரத்துக்கு நான் வின் பண்ணணும். அவரும் என்ன சொல்கிறார், முத்துவும் ஆமாம் நான் ஃபஸ்ட்டு வரணும், நான் கேப்டன்சிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அவரும் டீல் பண்ணுறாரு. அப்போ வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அலைன்ஸில் மற்றவங்கள வந்து தாக்குற மாதிரி தான் இவங்களோட பிளான் ஃபஸ்ட்டே போட்டுடுறாங்க. மற்ற ரெண்டு பேரோட டீம் வந்து, அதாவது விஷால் டீமும் அருண் டீமும் வந்து ஆன் தி ஸ்பாட் ஏற்பட்ட அந்த ஒரு பாண்டிங் தான். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணது. அதை தான் இன்னைக்கு விஜேஎஸ் வந்து அட்ரஸ் பண்ணி இருந்தார். ஸோ அவங்க அப்படி விளையாடினாங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி விளையாட்டு விளையாடுங்க, நீங்கள் ஏன் விட்டு கொடுத்தீங்க? ஆமாம், என்னென்னா அருண், விஜய், விஷால், சௌந்தர்யா, இது மூணு நல்ல ஸ்ட்ராங் டீம் தான். ஆனால் இவங்க யாருமே வந்து இவங்கள வந்து, அதாவது மற்றவங்கள வந்து டிஃபெண்ட் பண்ணாங்களே கண்டி இவங்க போய் உள்ளே இருந்து கல் எடுக்கணுன்ற எண்ணமே கிடையாது. ஏன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருக்காங்க, கோட்டையை பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் போயிட்டு வராங்க. இதுதான் வந்து நல்லா வெளுத்து வாங்குறாரு யார, விஜய் விஷால. அதுலயும் அவர் சொல்றாரு பாருங்க, அந்த கோட்டையில வந்து இந்த பொண்ணு சௌந்தர்யா மட்டும் தான் உட்கார்ந்துருந்தாங்க, நீங்க ரெண்டு பேரும் அசால்ட்டா அப்படியே விட்டு கொடுத்துட்டு அந்த கல்லையும் வேற பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுலாம் எந்த வகையில நியாயமான விளையாட்டா இது? அதே மாதிரி விஜய் விஷாலுக்கு வந்து சூப்பரா பேர் வச்சாரு. இதுவரையும் கேப்டன்ல வந்து ஃப்ராடு கேப்டன் யாரும் பேரை வாங்கினாங்க, நீ ஃப்ராடு கேப்டன் சொல்லிட்டாருங்க. அவனுக்கே ஒரு மாதிரி மனசு வந்து போட்டு ஐயோ இன்னைக்கு காலேருந்து ஒரே ரோஸ்ட் ஆகுது. இல்லை ஏன் அப்படி சொன்னாங்கன்னா உண்மைதான். அந்த ஒரு கேம் நடக்குது அப்படின்னா பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. அதாவது இவர் வந்து ஒரு டீம் இருக்குதுன்னா டீமுக்கு இவர் ஃபேவராக இருக்கணும், அவர் டீமுக்கு ஃபேவராக இருந்துட்டா போதும். ஆனால் மொத்த ஹவுஸ்மேட்ஸுக்குமே இவர் கேப்டன் தானே, அப்போ இவர் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கணும். பார்ஷியாலிட்டி அந்த இடத்துல காட்டி இருக்கக்கூடாது. இதுதான் வந்து ஜாக்லின் ஒரு வாட்டி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, சார் இது மற்றவங்களுக்குலாம் வந்தாங்கன்னா இவர் வேறு மாதிரி டீல் பண்ணுவார், ஆனால் அன்ஷிதாக்கு வந்து கேப்டன் வந்து பேசுவாருன்ற மாதிரி ஒரு பஞ்ச் பாயிண்ட் கொடுக்கும். ஆமாம் பாருங்க, இன்னைக்கு பாருங்க ஜாக்லின் எல்லார்ட்டையும் கிளாப்ஸ் வாங்கிட்டாங்க. அவங்களோட முகத்தை பார்த்தீங்களா, பிரேக்கில் பார்த்தீங்களா அந்த ஆட்டிடியூட் எப்படி இருந்ததுன்னு அவங்க. ஏன்னா ரயான் சொல்லுவார், சௌந்தர்யாவுக்கு நான் இதை முதல்ல சொன்னேன், இந்த ராணுவ விஷயத்தில் சொன்னேன், அவனை பற்றி சும்மா சொல்லாது, அவன் நடிக்கிறான். அவளுக்கு வந்து பேச்சை எப்படி மாற்றி பேசணும், முத்துக்கு இருக்கிற டேலண்ட் எல்லாருக்குமே இருக்காது. அதை வந்து இந்த இடத்துல ராணுவ சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க. விஷால் ஆகட்டும், அதுவும் ரஞ்சித் சார் சொன்னது மாஸ், அவர் சூப்பரா சொன்னாரு. ஸ்டார்ட் பண்ணி வச்சது யாரு? சௌந்தர்யா தான் அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. ஸோ முத்துவோட முகத்திரை வந்து இன்னைக்கு வந்து விஜேஎஸ்ஏ கிழிக்க வச்சாருன்றதை நம்ம சொல்லலாம். ஏன்னா முத்து வந்து அப்படிதான் இருக்காரு. மற்றவங்களுடைய குறை நிறைகளை என்ன பண்றாரு, அண்டர்லைன் காட்டியே இவர் என்ன பண்ணிடுறாரு, மேலே வந்துடுறாரு. இவர் எதுவுமே செய்யலைங்க, அதுதான் உண்மை. வாய் பேச்சு மட்டும்தான். உள்ள இருந்த 6 பேரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி விஜேஎஸும் கேட்டாரு. ஆமா, இன்னைக்கு அவரும் அதை சொல்லியிருக்காரு. அப்போ வந்து விஜேஎஸ் வந்து சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணல. சௌந்தர்யா அந்த பொண்ணு தனியாக கோட்டையை பார்த்துட்டு இருந்தது, அவளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, அவங்க நல்லா விளையாடுற பிளேயர் சொன்னார். உடனே விஜேஎஸ் வந்து சௌந்தர்யாவோட பிஆர் ஆகிடுவாருங்களா சொல்லுங்க? அப்போ நீங்கள் வந்து முத்துக்குமரனை இன்னைக்கு திட்டினாரு, ரோஸ்ட் போட்டிருக்காரு, அதாவது இன்டைரக்டாக ரோஸ்ட் போட்டிருக்காரு. நாளைக்கு தான் முத்துக்குமரனுக்கு வந்து ரோஸ்டிங் இருக்கும், ஃபயர் இருக்கும். ஏன்னா முத்துக்குமரன் பாருங்க, அவர் வந்து இன்னைக்கு வந்து ரஞ்சித் சார் சொன்னது ரொம்ப கிளியராக இருந்தது. மற்றவங்க சொல்லலாம், சரி சின்ன பசங்க ஒரு இதுவில் சொல்லிடுறாங்க,
பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிடலாம் ஏஜ் குரூப் வச்சு. ஆனால் அவர் எவ்வளோ அழகாக அனலைஸ் பண்ணி, ஏற்கனவே அவர் அப்படி தான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி பேசுவார். இன்றைக்கி வந்து அவர் சொல்கிறாரு முத்துக்குமரனை பற்றி, இவர் வந்து ஒவ்வொருத்தருடைய இது என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே தெரியும். ஒருத்தர் ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்கன்னா அதை மைண்டில் நிறுத்தி ஃபுல்லாக எழுதுவார். எழுதி ஆமாம் ஸ்கிரிப்டே பண்ணி நம்ம இதை எப்படி எதை மாற்றலாம் அப்படின்றது அதுக்கான எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஆன் தி ஸ்பாட் இன்னைக்கு லைவ் ஷோலையே முத்துக்குமரன் வந்து அதை மாற்றி பேசியிருக்கிறாரு. சௌந்தர்யா வந்து ராணுவ பேசின விஷயத்தை வந்து அழகாக மாற்றி பேசிட்டாரு. அது அவருக்கு வந்த அவரோட அது என்ன சொல்கிறது, அவரோட ஆர்ட்டாக கூட இருக்கலாம், அது அவரோட டேலண்ட்டு. ஆனால் அப்போ வந்து இப்படி ஒரு டேலண்ட்டை வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் வந்து தந்திரமாக பேசுறதுக்கு தெரிஞ்ச முத்து மற்றவங்க மேலே வந்து பிளேம் பண்ணக்கூடாது, அது தப்புன்றது தான் இந்த இடத்துல சொல்றோம். பவித்ராவும் சூப்பராக சொல்லும். ஆமாம், பவித்ரா வாவ் அப்படின்னு இருந்தது. ஏன்னா பவித்ராக்கு எல்லாமே நல்லா தெரியுது. அவளும் வந்து முத்துக்குமாரை பற்றி சொன்னது ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. முத்துக்குமாருக்கு வந்து ஒரு தப்பை பண்ண தெரியும், அது தப்பு தான் அவருக்கே தெரியும். ஆனால் அந்த தப்பை என்ன பண்ணுறாரு, சரியா அப்படி சொல்லிடுவாரு. இதைத்தான் நாங்கள் பேசணும், திருடன் முத்துன்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு தப்பை, இது நம்ம எல்லாம் 2-3 வீடியோவுக்கு முன்னாடிலாம் போட்டிருந்தோம். முத்து வந்து தப்பு பண்ணுறாரு, அந்த தப்பை மறைக்க தெரியுது, அந்த தப்பை வந்து நியாயப்படுத்தி பேச தெரியுது, அவரோட டேலண்ட்டு அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். எல்லாரும் கமெண்ட்ஸில் திட்டி இருந்தீங்க. இதை தாங்க சொல்கிறோம். ஆனால் மற்றவங்க விளையாடுற விளையாட்டெல்லாம் என்ன ஆயிடுது, இவர் வந்து மறைச்சிட்டு தன்னோட வாய் திறமையில இதெல்லாம் வந்து காட்டி அவர் திறமைசாலியா காட்டுறாரு. அதே மாதிரி தான் இப்போ ஜாக்லினுக்கு வந்து அப்ளாஸ்லாம் யார் மூலம் வருதுன்னா வந்து சௌந்தர்யா தான். ஏன்னா அவ்வளோ ஒரு வகையா வந்து சௌந்தர்யா வந்து ஒரு சில விஷயங்களை திருடிடுறாங்க. ஆமா, இதுவே வந்து சத்யா அன்னைக்கு நெக்ஸ்ட் வீக் போறாருன்னா அதுக்கு முந்தின வீக் வந்து சத்யா, முத்து, அப்புறம் மஞ்சரி, ரஞ்சித் சார் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பேசும்போது கரெக்டாக 4 பேருமே அந்த வார்த்தையை மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அட்ரஸ் பண்ணுவாங்க. என்னன்னா சௌந்தர்யாவை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு, பரிதாபமா இருக்கு, அந்த பொண்ணு எவ்வளோ நல்லா இருந்தது, நிறைய அப்ளாஸ் வாங்கியது, நல்லா விளையாடிட்டு இருந்தது. ஆனால் ஜாக்லின் எப்போ போயிட்டு அவங்க கூட போய் சேர்ந்தாங்களோ, ஜாக்லின் அவங்கள தட்டிட்டு இவங்க ஃபார்வர்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு இவங்க 4 பேருமே அந்த இடத்துல சொல்றத நம்ம பார்த்தோம் லைவ்ல. அதே மாதிரி ஜாக்லினை வந்து இடம் விட்டு இடம் மாறும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே வந்து எல்லாருமே சொன்னாங்க. ஆமா, ஜாக்லினை வந்து யாருக்கு அப்ளாஸ் வருது பார்க்குறா, வெளியே ஆடியன்ஸ் யாரெல்லாம் கிளாப் பண்ணுறாங்களோ அவங்களோட போனாட்டி தீபா கூட இருக்கிறது, அடுத்த வாட்டி வந்து மஞ்சுரியோட ட்ராவல் பண்ணுறது, அடுத்த வாட்டி முத்துவோட ட்ராவல் பண்ணுறது, இப்படி தான் வந்து ஜாக்லின் வந்து அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சினே இருப்பாங்க. ஏன்னா எங்கே வருதோ அங்கே அப்படியே கூட்டணி செஞ்சு அங்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அது மேலே ஏறி போயிடுறது தான் ஜாக்லின் வேலை. இதே தான் வந்து ஜெஃப்ரிக்கும் சொல்லுவாங்க. ஜெஃப்ரி கூட இந்த மாதிரி இடம் மாறுவார். ஆனால் ஜெஃப்ரி அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. அவன் ஜென்ரலாக என்னன்னா எல்லாராண்டியும் வந்து நல்ல பேர் வாங்கணும், ஆனால் அவன் கேம் விளையாடுறான். ஜாக்லினும் கேம் விளையாடுறாங்க, ஆனால் அவங்க விளையாடுற கேமு நல்லா இல்லை பார்க்க. முத்து விளையாடுற கேமே இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் கேம் விளையாடல, அவர் வந்து மற்றவங்க பண்ற தப்பெல்லாம் சொல்லி காமிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு நாளா ஓட்டுறாரு, அவ்வளவுதான். ஆனா ஜெஃப்ரி கேம் விளையாடுறாங்க, சௌந்தர்யா கேம் விளையாடுறாங்க, ரஞ்சித் சார் சூப்பரா கேம் விளையாடுறாரு, மஞ்சரி சூப்பர் சொல்லணும். ஏன்னா இந்த மஞ்சரி ஏன் இந்த இடத்துல குறிப்பிட்டு பேசுறோம் அப்படின்னா, அந்த டாஸ்க் வச்சாலும் அவங்க ரொம்ப ஃபயர் மோட்ல விளையாடுறாங்க. பிளஸ் வந்து நேத்து உட்காந்து அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது சௌந்தர்யா வந்து ரயான்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி ராணவ் வந்து இப்போ இப்படி விளையாடுறான், அவன் என்ன விளையாடுறானே அவனுக்கே தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுறான்டா, அவன் ஏதாவது எப்படியாவது நம்ம வெளியில் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒன்று பண்ணுறான். அது எப்படி அவன் பண்ணுறான்னா, அவன் வந்து மஞ்சரி வந்து அவனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அந்த செகண்ட் வீக் போல், அதாவது நீ வெளியில் தெரியணும் ராணவ், அதனால் ஏதாவது பண்ணு, நாங்கள் எல்லாமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம், அதனால் நீ ஏதாவது ஒன்று பண்ணுடா அப்படின்னு சொன்னாங்களாம். அதை வந்து இவன் என்ன சொல்லியிருக்கான், சௌந்தர்யா கிட்ட சொல்லியிருக்கான், மஞ்சரி தான் எனக்கு இந்த மாதிரி ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இவங்கெல்லாம் அப்போ ஏதாவது ஒன்று பண்ணி வெளியில் மக்கள்கிட்ட தெரியணுன்றதுக்காக ஒன்று பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அப்போ மஞ்சரி இப்படி பேசுகிறாங்கன்னா, மஞ்சரியை விட பெஸ்ட்டாக கேம் விளையாடுறாருன்னு ஒருத்தர் ஒரு போர்வைக்குள்ளே விளையாடிட்டு மற்றவங்களெல்லாம் கை நீட்டி குறை சொல்லிட்டு பேர் வாங்கிட்டு போகிறாரு பாருங்க, கிளாப்ஸ் வாங்கிட்டு போகிறாரு முத்துக்குமார். அப்போ அவர் என்னெல்லாம் பண்ணுவார், அவரோட வாய் திறமையை வச்சுட்டு சும்மாவே அப்படியே பேசுகிறாரு, சும்மாவே இங்கே அவரோட அந்த ஸ்லாங்கு, அந்த நேட்டிவ் ஸ்லாங்கை வச்சு பேசுகிறாரு. இல்லை, இதுதான் வந்து நேற்றே நம்ம பார்த்தோம். ஏன்னா அவ்வளோ ஒரு பக்கா வந்து ஒரு ஃப்ராட் கேம் விளையாடுவான், இவளுக்கு விட்டு கொடுத்துருவான், யாருக்கு, நம்ம பவித்ராக்கு விட்டு கொடுத்துட்டு எனக்கே தெரியல, நான் பிளாக் அவுட் ஆகிட்டேன் அப்படி இப்படின்னு ஒரு 1000 வாட்டி சாரி பாஸ்னா என்ன அனுதாபத்தை சம்பாதிக்கிறீங்க, நீ பண்ண தப்பு, ஆமாம் பிக் பாஸ் நான் பண்ண தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு வந்து ரியலைஸ் பண்ணலாம்.
அதுவும் இல்லாம மத்தவங்கள தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாரு. ஆனா வந்து என்ன பண்றாரு, ஒவ்வொரு கேமரா நம்மள பாக்குதான்றத பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து என்ன சொல்றாரு, சாரி பாஸ் என்னமோ ஒரு என்ன சொல்றது, ரொம்ப அப்படியே டிப்ரெஷன்ல போயிருக்கிறாரு. அவரை பார்த்து எல்லாருமே ஒரு பரிதாபம் பண்ணோம். நிஜமா நமக்கே பரிதாபமா தான் இருந்தது. ஆனா அவர் ஒரு டே ஃபுல்லா அதை தொடர்ந்தார். இதைத்தான் விஜேஎஸ் அந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனேவே அந்த விஷயத்த சொன்னாரு, என்ன டிராமாப்பா அப்படின்னு. சோ அப்ப விஜேஎஸ் வந்து என்ன வந்து தெரியுது இவன் பக்கா டிராமா ஆக்டிங் கொடுக்குறான்னு. இதுக்கு பிக் பாஸ் தெரியும். இல்லைன்னா பிக் பாஸ் எப்பவுமே ரிப்ளை கொடுப்பாரு. கொடுக்கவே இல்லை பாருங்க, கொடுக்கவே இல்லை அந்த இடத்துல. ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லா எங்க பார்த்தாலும் போயிட்டு சாரி பாஸ்னு ஒரு தப்பை செஞ்சுட்டு அது கரெக்டா இவங்க சொன்னாங்க. சௌந்தர்யா அதையும் திரும்ப பாருங்க, அந்த பொண்ணு விளையாடலன்னா கேம் நல்லா விளையாடுறாங்க. அவங்க திரும்ப சொல்றாங்க, அவ தப்பு பண்ணிட்டான், அவனால, அதாவது எல்லாருமே சொன்னாங்க டைரக்டா இவர் வந்து பவித்ராக்கு விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. சௌந்தர்யா இன்னொரு படி மேல போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இல்ல அவன் ஏதோ ஒரு கான்சியஸ்ல அத பாலை வந்து கோலுக்கு இது பண்ணிட்டான், அலோ பண்ணிட்டான். ஆனாலும் டக்குன்னு அந்த பேரை அவன் தோத்துட்டான்னு அவன் இது பண்ணிக்க முடியாது. எல்லா டாஸ்க்லேயும் அவ்வளோ போட்டியாக விளையாடுவான். தோத்துட்டன்ற பேரை சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக பவித்ராக்கு விட்டு கொடுத்தா மாதிரி ஒரு வார்த்தையை அந்த இடத்துல போட்டது தான் அவனுக்கு அப்படியே பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அப்போ முத்து வந்து எப்படி கேம் விளையாடுறாரு பாருங்க. ஒரு தப்பை பண்ணிடுறாரு, அதை வந்து திரும்பவும் அந்த தப்பை அவருக்கான ஒரு அனுதாபத்தை சம்பாதித்து கொடுக்கறதுக்கு, அவருக்கு ஓட்டு தர அளவுக்கு, அவரை சப்போர்ட் பண்ற அளவுக்கு அதை மாற்றவும் வல்லமை உள்ளவராகிறாரு. இல்லை இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ராணுவலாம் எங்கேயோ ஓட்டு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லாங்கில், அதான் பேக்கில் இருந்தவர் இன்னைக்கு ஓட்டு லிஸ்ட்டில் 2வது இடம் 3வது இடம் வராருன்னா அதுதான் ஓட்டுக்கள் தான். ஏன்னா விளையாடும் போது கையில் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, நம்ம இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இதை விட நல்ல சிறந்த விளையாடக்கூடிய ஆட்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு யார் ஃபேவரோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம், அதை நான் எந்த குறைகளும் சொல்லலை. பட் என்னென்னா உண்மையாக விளையாடுறவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. அது வந்து முத்துவாக இருக்கட்டும், இல்லைன்னா ஜாக்லினா இருக்கட்டும். ஆமா, நீங்க எல்லா கண்ணோட்டத்திலையும் பாருங்க, ஒரே கண்ணோட்டமா பார்க்காதீங்க, ஒருத்தரையாவே பார்க்காதீங்க. எல்லாருமே இதுல வந்து ரஞ்சித் சார் சூப்பரா விளையாடுறார். தீபக் அவ்வளோ அப்ளாஸ் பாருங்க. அவர் ஏன்னா நாங்க அப்போத்துல இருந்தே சொல்றோம், தீபக் வந்து ரொம்ப ஜென்யூன் பிளே தான் பண்றாரு. அவரும் ஃபர்ஸ்ட் டாமினண்டா தான் இருந்தார் ஒரு 2-3 வாரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் செட்டில் ஆயிட்டு எல்லாருக்கும் இந்த கேம் வந்து எல்லாருக்கும் உரியது. அதுல நம்மளோட திறமையை வைத்து நம்ம என்ன பண்ணணும், யாரை வச்சுட்டு படி ஏறி முன்னுக்கு வரணுன்றது தான். நம்ம அந்த படி ஏறும் போது மற்றவங்களை காலால் உதைக்கிறோமா, கையால் கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லி ஏறி வருமா, இதுதாங்க பாயிண்ட்டு. இப்படி டீசெண்டாக விளையாடுறதுல தீபக், ரஞ்சித் சார், சௌந்தர்யா, ஜெஃப்ரி, பவித்ராவும் ஓகே தான் சொல்லுவாங்க. அருண் ரொம்ப அருண் வந்து சில நேரத்தில் ரொம்ப ஓவர் டூ பண்ணுறாரு, சீரியல் மாதிரி கொண்டு வராரோன்னு தோணுது. ஆனால் வந்து அதையும் வந்து இப்போ விஜய் சொல்கிற அந்த வார்த்தைகளை கேட்டு அவரை வைண்ட் அப் பண்ணிட்டாருன்னா இன்னும் நல்லா அந்த என்ன சொல்ற டாப் 5குள்ளே அவர் வரலாம். ஸோ இப்படி தாங்க எல்லாரையும் ரிவீட்டு வச்சு அச்சு விட்டாருங்க. யாருன்னா விஜய் விஷாலுக்கு, அன்ஷிதாக்கு, அருண், ஸோ இப்போ சௌந்தர்யா எல்லாருக்கும் கொஞ்சம் ரோஸ் காமிச்சார். ஏன்னா கை அடிப்பட்டது எல்லாம் ஃபேக்குன்னு சொன்னாங்க இல்லையா. இப்படி தான் வந்து ஒரு வழியாக எல்லாரையும் ஒரு மாதிரி மிரட்டி உருட்டி செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாரு. நாளைக்கு தான் வந்து நம்ம முத்துக்கு, ஜெஃபரிக்கு, அருணுக்கு, ஜாக்லினுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே நாளைக்கு வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா முத்துக்கான ரோஸ்ட்டு தான் நாளைக்கு. ஸோ நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடு இந்த ஒரு வழியாக முடிஞ்சுதுங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.